நெட்டவெள்ளி பாத்திரம் எல்லாம் கழுவியாச்சா? ஆமா சித்தி, பாத்திரம் எல்லாம் கழுவிட்டேன். வீடு ஃபுல்லா நிறைய தூசியா இருக்கு, வீடை தூத்துறன்னு. ஆனா சித்தி, நான் தூத்து பழக்கமே இல்லை சித்தி. எனக்கு எப்படி தூக்கணும்னே தெரியாது. எங்க அம்மா இருக்கும்போது என்ன தூக்கவே விட மாட்டாங்க. உங்க அம்மா இருக்கும்போது நீ தூக்கல, ஆனா நான் இருக்கும்போது கண்டிப்பா நீ தூத்தாகணும். சீக்கிரமா வீடு எல்லாத்தையும் போய் தூத்துரு. என்ன அழுதுட்டு இருக்க? சீக்கிரமா போ. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம ஆர்டர் போட்டாதான் வேலையெல்லாம் பண்றாங்க, அல்லது ஒண்ணுமே பண்ணல. என்ன இந்த சித்தி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இவங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்பா சொன்னாங்க சித்தி உங்களை நல்லா பார்த்துப்பாங்க, உங்க அம்மாயை போல பார்த்துப்பாங்கன்னு சொன்னாங்க. என்ன இந்த சித்தி ஆப்போசிட்டாவே இருக்காங்க. எல்லாம் என்ன வச்சே எல்லாம் வேலையும் பண்றாங்க. அவங்க சும்மா டிவி பார்த்துட்டே இருக்காங்க. இந்த லீவை நானும் தம்பியும் நல்லா என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா இவங்க விடவே இல்லை. சரியா இருக்கு. வீடெல்லாம் நல்லா சுத்தமா தானே இருக்கு. இந்த சித்தி எதுக்கு தூக்க சொன்னாங்கன்னே தெரியல. நெட்டவெள்ளி என்ன யோசிச்சுட்டு இருக்க? இன்னும் தூக்கலையா? சித்தி ஒரு தூசியுமே இல்லை சித்தி, அதனால இன்னைக்கு தூக்காண்டான் சித்தி. உனக்கு தூசி வேணும் அவ்வளவுதானே? இப்போ தரையில நிறைய வேஸ்ட் இருக்குல்ல. என்ன சித்தி இப்படி எல்லாம் பண்றீங்க? நல்லா நீட்டான தரைய நீங்களே அழுக்காக்குறீங்க. நான் சொன்ன வேலையை மட்டும் பாரு, மாறி மாறி பேசுற வேலையை மட்டும் வச்சிருக்காத. எனக்கு இந்த சித்தியை பற்றி ஒன்றுமே புரியல. அப்பா இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, அப்பா ஆஃபீஸுக்கு போனதும் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. அம்மா இருந்திருந்தா இந்த நேரம் எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்போம் நானும் தம்பியும். இவங்க ஃபுல்லாக வேலை வாங்கிட்டே இருக்காங்க. இதுக்கு ஸ்கூல் இருந்திருந்தா கூட ஸ்கூலுக்காவது போயிருப்போம். வீட்டில் இருக்க இப்போ எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த சித்தியை பார்த்தாலே பயமாக வருது. தெரியாத வேலையை கூட பண்ணுன்னு பண்ண வைக்கிறாங்க. அவங்க ஃபுல்லாக டிவிக்கு முன்னாடியே இருக்கிறாங்க. என்ன நெட்டவெள்ளி, இன்னும் தூக்கலையா? என்ன முணுமுணுத்துட்டு இருக்கு? இல்லை சித்தி, நான் தூக்க தொடங்கிட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். இந்த விஷயத்த மட்டும் உங்க அப்பாட்டையோ உங்க தம்பிகிட்டையோ சொன்ன, அதுக்கு பிறகு உனக்கு சாப்பாடே போட மாட்டேன். சரி சித்தி, நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். இந்த டைம் நிறைய சீரியல் எல்லாம் உண்டு, நம்ம போய் சீரியல் பார்ப்போம் ஒவ்வொன்னா. அம்மா இருந்திருந்தா இப்படி நம்மளை கஷ்டப்படுத்தி இருக்கவே மாட்டாங்க. என்ன தூத்து முடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க? இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. கார்டன்ல போய் தண்ணி எல்லாம் ஊத்தன செடிக்கு. சரி சித்தி, ஆனா நான் இதுவரை செடிக்கு தண்ணி ஊற்றி பழக்கமே இல்லை சித்தி. செடிக்கு தண்ணி ஊத்த கூட உனக்கு உங்க அம்மா சொல்லி தரலையா? ஒரு குடத்துல தண்ணியை ஃபில் பண்ணி அதை எல்லாம் செடிக்கும் கொண்டு ஊத்தன்னு. சரி சித்தி. இந்த பிள்ளைகளை வச்சு எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. பிள்ளைங்களுக்கு ஒரு வேலையும் பண்ண தெரியல. இந்த வீட்டில் வந்து ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா இந்த பிள்ளைங்க என்ன ஜாலியாகவே இருக்க விடல. ஒரு வேலையும் அவங்களாவே பண்ணல. நான் தான் சொல்ல வேண்டியதா இருக்கு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு. இந்த சொத்துக்கு வேண்டி கொஞ்ச நாள் ஆக்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லாம் எனக்கு பேரலாம் ஆனதும் இந்த வீட்டில் இருந்து நம்ம ஓடிட வேண்டியதுதான். இந்த பிள்ளைங்களுக்கு அப்பாக்கு மட்டும் எனக்கு மேலே சந்தேகமே வரக்கூடாது. அப்படி சந்தேகம் வந்தால் இந்த வீட்டில் நம்ம நிறைய நாள் இருக்கவே முடியாது. பிள்ளைங்களுக்கு அப்பா இருக்கும்போது பிள்ளைங்கள்ட்ட நல்ல பாசமாக இருக்கிறது போல ஆக்ட் பண்ணணும். இந்த பிள்ளைங்களை அவங்க அப்பா கூட க்ளோஸ் ஆகவே விடக்கூடாது. என்ன சுபின், கடையில இருந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமா சித்தி, திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எவ்வளவு திங்ஸ் எழுதி இருக்கீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன் தெரியுமா? ரொம்ப வயிறு பசிக்குது சித்தி, எனக்கு தோசை பண்ணி தாங்க சித்தி. சரி, நான் தோசை சுட்டு கொண்டு வரேன். டைனிங் டேபிள்ல உட்காரு. என்ன சித்தி, நீங்க சுடுற தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சித்தி. என்ன இவன் நம்மள ரொம்ப ஐஸ் வச்சுட்டே இருக்கான். இந்த வீட்டில் இவனை சமாளிக்க தான் கஷ்டம். நெட்டவெளியாவது எப்படியாவது சமாளிக்கலாம். இவன் சாப்பிடியதும் நிறைய சாப்பிடுவான், நம்மளை சும்மாவே இருக்க விட மாட்டான். தோசை 3 ஆடு சாப்பிடுவான். 3 தோசை சுட வேண்டியதுதான். நெட்டவெள்ளி, நான் சொன்ன வேலையெல்லாம் நீ முடிச்சிட்டியா? ஆமா சித்தி, நீங்க சொன்ன வேலை எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன். சரி, இனி நான் தோசை எல்லாம் சுட்டு வச்சிருக்கேன். நீ வந்து சட்னி பண்ணன. எனது சட்னியா? எனக்கு சட்னி பண்ணவே தெரியாது. சொல்ல போனால் எனக்கு சுத்தமாக சமைக்கவே தெரியாது. அம்மா இருக்கும்போது என்ன சமையல் பண்ண விடவே மாட்டாங்க. அம்மா இருக்கும்போது உன்னை விட மாட்டாங்க. இப்போ அம்மா இல்லை, இனி நீ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சமையல் வேலையெல்லாம் படிச்சாகணும். ஆனால் அப்பா சொன்னாங்க நீங்கள் சமையல் வேலை எந்த ஒரு வேலையுமே பண்ணாண்டா, எல்லாமே சித்தி பார்த்துப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்பா அப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் நான் சொல்லியதானே நீ கேட்கணும். அப்போ தான் உனக்கு சாப்பாடே கிடைக்கும். ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இவங்க வேறு சட்னி வைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு சட்னி வைக்கவே தெரியாது. கொஞ்ச நேரம் கூட இங்கே வெயிட் பண்ணி பார்ப்போம். சித்தி, தோசை எது வச்சு சித்தி சாப்பிட? உனக்கு அக்கா இனிப்போ சட்னி செஞ்சு கொண்டு வருவான். என்ன சித்தி, ஜாம் இருக்கா சித்தி? ஜாம் இருக்குன்னா எனக்கு ஜாமே போதும். சரி, அப்போ நீ ஜாம் வச்சே சாப்பிடு. நெட்டவெள்ளி, அப்போ நீ இன்னைக்கு சட்னி பண்ணாண்டா. என்ன சரி சித்தி. ஜாம் வச்சு தோசை எவ்வளவு டேஸ்டா இருக்கு. என்ன இவங்க 3 தோசை தான் வச்சிருக்காங்க. எனக்கு இன்னும் தோசை வேணும் சித்தி, எனக்கு இன்னும் தோசை வேணும் சித்தி. உனக்கு இருக்கிறது வயரா அல்லது பானையா? எவ்வளவு செஞ்சு தந்தாலும் வயிறு நிறையவே செய்யாத உனக்கு. நீ சின்ன பிள்ளை தானே, உனக்கு 3 தோசை தான் கணக்கு. இதுக்கு மேலே எல்லாம் சாப்பிட்டா அது செட் ஆகாது. என்ன இந்த சித்தி நம்மளை தான் கொடுமைப்படுத்துறாங்கன்னு பார்த்தா தம்பியையும் திட்டுறாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
நானும் கொஞ்ச நாள் பொறுத்து தான் போறேன். எவ்வளவு சாப்பிட்ற? உனக்கு வேண்டிய நான் வந்து ஃபுல்லா கஷ்டப்பட்டு சமைக்க வேண்டியதா இருக்கு. சித்தி அப்போ எனக்கு வேண்டாம் சித்தி, தோசை வேண்டாம். இந்த சித்தி எனக்கு பிடிக்கவே இல்லை. அம்மானா எவ்வளவு தோசை கேட்டாலும் ஹாப்பியா பண்ணி தருவாங்க. இந்த சித்தி இந்த 3 தோசைக்கு முகத்தை நல்லா கழுத்து வச்சுட்டு திட்டிகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. எப்படி திட்டுறாங்க? சித்தி நீங்க ஒன்று பண்றீங்களா? எனக்கு நீங்க தோசை சுட்டு வச்சிருக்கிறீங்க இல்ல, அது எனக்கு தம்பிக்கே கொடுங்க. எனக்கு இப்போ வயிறு பசிக்கல சித்தி. யாரு சொன்னா உனக்கு நான் தோசை சுட்டு வச்சிருக்கேன்னு? உனக்கு பழைய சாதம் தான் வச்சிருக்கேன். அவனையும் மட்டும்தான் நான் தோசை சுட்டு வச்சேன். தம்பி நீ ஃபீல் பண்ணாத என்ன, ஏன்னா எனக்கு தெரிஞ்சது போல உனக்கு தோசை சுட்டு தரட்டா? வேண்டாம்க்கா, சித்தி என்ன திட்டினதுல எனக்கு வயிறு நிறைஞ்சு எனக்கு ஒண்ணுமே சாப்பிட தோணல. நான் இனி போய் படுக்க போறேன். எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கல தெரியுமா? எனக்கும் தான் பிடிக்கல, என்ன பண்ணுறது? நம்ம அப்பாட்ட ஒன்றும் சொல்லவும் முடியாது. அப்பாட்ட சொன்னால் அதுக்கப்புறமா சித்தி நமக்கு இப்போ தர சாப்பாடு கூட தரவே மாட்டாங்களாம். சித்தி இந்த மாதிரி ஓவரா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா அப்பாட்ட சொல்லி தான் கொடுக்க போறேன். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் ரூம்ல போய் படிக்க என்ன? சரி தம்பி, இங்கே இருந்தால் எப்படியும் சித்தி உன்னை வேலை வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ரூமில் போய் படுத்துரு. ஹாய் நெட்டவள்ளி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பூமாரி பிங்கி. உங்க வீட்டுக்கு யாரோ புதுசா சித்தி வந்திருக்காங்களா நெட்டவள்ளி? அவங்க உன்னை நல்லா பாத்துப்பாங்களா? ஆமாம் பிங்கி, எங்கள் சித்தியும் எங்கள் அம்மா போலயே நல்லா பார்த்துப்பாங்க. நாங்க நிறைய நாளா உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உங்க சித்தியை பார்த்து பயந்து தான் வரல. கவிதா அம்மானா தைரியமா வந்திருப்போம். இப்பதான் கொஞ்சமாவது மனசு நிம்மதியா இருக்கு. உங்க சித்தியும் நல்ல பாவம்னால இனி டெய்லி வாரம் என்ன? சரி பூமாரி பிங்கி. ஆமாம், அகிலாண்டும் பம்பா எல்லாம் வரலையா? அவங்க எங்க கூட தான் வந்தாங்க. வீட்டுக்குள்ளாடி எங்கேயோ போனாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த பிள்ளைங்கள்ட்ட எனக்கு சித்தியை பற்றி சொல்லவும் முடியாது. இவங்க ஒரு வேண்ட வேலையும் பண்ணாமல் அமைதியாக இருந்தாலே போதும். நெட்டவள்ளி, உங்க வீட்டில் எவ்வளோ ஸ்நாக்ஸ் இருக்கு. இது ஸ்நாக்ஸ் எங்க தெரியுமா இருந்து? ஒரு கட்டலுக்கு அடியில் யாரோ ஒளிச்சு வச்சிருந்தாங்க. நீதானே நெட்டவள்ளி? இவ்வளோ ஸ்நாக்ஸ் வீட்டில் இருந்ததே எனக்கு தெரியாது. சித்தி தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்பா கொண்டு வர ஸ்நாக்ஸை கூட எங்களுக்கு தரமாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருந்துருக்காங்க. இப்போ தான் தெரியுது. ஐயோ, இப்போ சித்தி வந்தாங்கன்னா இங்கே என்ன நடக்கும்னே தெரியல. வாங்க வாங்க, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாரும் சாப்பிடலாம். நெட்டவள்ளி, என்ன நெட்டவள்ளி, நீ அங்கேயே இருக்க? வா, நீ எங்க கூட ஸ்நாக்ஸ் சாப்பிடவா? எனக்கு வயிறு பசிக்கல, இப்போ தான் நான் டிஃபன் சாப்பிட்டேன். ஐயோ, சித்தி வாராங்களே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நெட்டவள்ளி, இதெல்லாம் யாரு? இதெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சித்தி. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று போல இருக்காங்க. ஹாய் சித்தி, எப்படி இருக்கீங்க? இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் யார் உங்களுக்கு எடுக்க சொன்னா? நான் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். நான் மட்டும் தான் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவேன். ஒழுங்கா இந்த ஸ்நாக்ஸ் இருந்த இடத்துல கொண்டு வைங்க. சித்தி இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எங்களுக்கு சாப்பிட வேண்டியதானே வாங்கி வச்சிருந்தீங்க. நெட்டவள்ளிக்கு அம்மாயும் அடிக்கடி நாங்க வருவோம் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. இல்லை, உங்களுக்கு வேண்டியெல்லாம் நான் வாங்கி வைக்கல. நெட்டவள்ளி, உன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வீடை விட்டு போக சொல்லு. எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கு. என்ன இவங்க நெட்டவள்ளியை ரொம்ப கொடுமைப்படுத்துறவங்க போல இருக்கு. போ சொல்லுவியா மாட்டியா? என்ன சித்தி கொஞ்சம் ஓவரா தான் பண்றீங்க. நெட்டவள்ளி இப்போ எதுக்கு அடிக்கிறீங்க? நெட்டவள்ளிக்கு அம்மாவை எவ்வளவு பாசமா பார்த்திருப்பாங்க தெரியுமா? உங்களை பிடிக்கவே இல்லை எனக்கு. என்ன எங்கள் வீட்டில் வந்து ஓவராக தான் பேசிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் இப்போ வெளியில் ஓடி இருக்கணும். வாங்கடே, நம்ம எல்லாரும் போலாம். இனிமேல் இந்த வீட்டுக்கு நம்ம வரவே கூடாது. நெட்டவள்ளி சாரி நெட்டவள்ளி, நாங்க போறோம் என்ன? நெட்டவள்ளி, இந்த ராட்சசி சித்தி கூட மட்டும் இருந்துராத. உங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுத்துரு. சித்தி நீங்க ஓவரா பண்ணா உங்களுக்குள்ள தண்டனை கண்டிப்பா உங்களுக்கு கடவுள் தருவாரு. ஆமாம், இவ சொன்ன உடனே எனக்கு தண்டனை கிடைச்சிரும். இங்கே வீட்டில் இப்போ யாரும் இருக்கக்கூடாது. வெளியில் ஓடி இருங்க. மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா பை பை.